ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சிம்பிளான பட்டர்ஃப்ளை வால் டெக்கார் தான் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபோல்ட் பண்ணிட்டேன். இதை நம்ம விசிறிலாம் செய்கிறதுக்கு மடிப்போம் இல்லையா, பேப்பர் விசிறி செய்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரியே இதை எண்டு வரைக்கும் மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக மடிச்சதுக்கப்புறமா இப்போது இந்த சைடில் நம்ம இதை க்ராஸாக கட் பண்ணிக்கலாம். எப்படி இப்போ இதை அப்படியே ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைட்லேயும் இதே அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணிடலாம். இப்போது இதில் ஒரு சைடில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். இப்போது இதை இந்த மாதிரி நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம இன்னொன்று செஞ்சு வச்சுக்க போகிறோம். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் இன்னொரு பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் பேப்பர் ஸ்டிக் தான் பண்ண போகிறோம். ஒரு தின் ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே நம்ம ரோல் பண்ணிட்டே லாஸ்ட்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இதை இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி நல்லா ஃப்ளாட் ஆக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பென்சில் எடுத்து இதை இந்த மாதிரி அப்படியே ரோல் பண்ணிட்டே வர போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாதி வரைக்கும் ரோல் பண்ணிக்கலாம். இங்கேயும் லைட்டாக அந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரியும் இன்னொன்று செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், இதுவும் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி 3 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் ரெண்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த சைடில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு வச்சுக்கலாம். ஒன்றுத்துக்கு நடுவில் க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேலே இன்னொன்று இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு பேப்பர் எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி கட் பண்ணிட்டே வர போகிறோம். மேலே கொஞ்சோண்டு விட்டுட்டு இதை ரொம்ப கிட்ட இந்த மாதிரி கட் பண்ணிட்டே வர போகிறோம். எண்ட் வரைக்கும் கட் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே ரோல் பண்ணிட்டே வந்துடலாம். லாஸ்ட்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இப்படி ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு வச்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 2 குட்டி பீஸ் ஆஃப் கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இதோட சைடில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இதை இப்படி பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பீஸையும் எடுத்து இதுக்கு மேலே ஒட்டிடலாம். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இப்போ இன்னொரு பீஸ் ஆஃப் கார்ட்போர்ட் எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதுக்கு மேலே நம்மளுடைய பேப்பர் ஃப்ளவரை பேஸ்ட் பண்ணிடலாம்.
இப்போது இதை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். இதை திருப்பிடலாம். திருப்பிட்டு இந்த கார்ட்போர்ட் மேலே இப்படி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே திருப்பிட்டா நம்மளுடைய பட்டர்ஃப்ளை ரெடி. இதை வந்து இதே மாதிரி அப்படியே கூட நம்ம வாலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் த்ரெட் யூஸ் பண்ணி ஹேங் பண்ணிக்கலாம். அப்படின்னா டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி ஸ்டிக்கும் பண்ணிடலாம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி 2 ஸ்ட்ரிப்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இன்னும் 2 பேப்பர் ஃப்ளவர் செஞ்சு எடுத்துக்கலாம். இதை இந்த ஸ்ட்ரிப்ஸ்க்கு மேலே இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், இல்லை அதோட சிம்பிளாக விடுறதாலும் விட்டுடலாம். நம்ம 2 விதமாகவும் வாலில் ஹேங் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் எப்படி இருக்குன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்தால் இந்த ஒயிட் பேப்பர் கிராஃப்ட்டை மிருதுலா ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க மிருதுலா. தேங்க்யூ சென்ட் பண்ணதுக்கு. ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து அப்படியே பண்ணது. இது வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த ஸ்ட்ரிப்ஸ் ஆட் பண்ணி பண்ணது இல்லையா? ஓகே, ரெண்டுமே நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.